எல்லாருக்கும் வணக்கம். போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு பத்திரிகை நிருபர் அங்கே இருந்த ஒரு 7-8 மாணவர்களை அழைத்து, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா, லீவு போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையங்க சொன்னாங்க, இன்றைக்கி எங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னாங்க. இதிலிருந்து பள்ளிக்கூடத்து மாணவர்களை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து அங்கே கூட்டத்தை காண்பிக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணம். சனி ஞாயிறு தான் லீவு, மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ். அதைத்தான் சொன்னேன், மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ், சனி ஞாயிறு லீவு, பள்ளிக்கூடம் காலேஜு எல்லாம் லீவு. லீவு நாளில் அவங்கள வாங்க டூர் போகலாம்னு கூட்டிகிட்டு போகலாம். விஜயோட வருகை வந்து 2026 தேர்தலில் திமுக வாக்கு வங்கி ஏதோ பாதிக்கும். நிச்சயமாக எங்களுடைய வாக்கு வங்கியை பாதிப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நேற்று அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வந்ததா சொல்றாங்க. சார், ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போகத்தான் செய்யும். அதில் நாங்கள் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்க வேண்டிய அவசியமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. நாங்கள் பாம்பும் விட மாட்டோம், ஆம்புலன்ஸும் விட மாட்டோம். நாங்கள் நேர்மையாக எதையும் சந்திக்கக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள், தைரியம் மிக்கவர்கள். 2011 திடீர்னு தான் வடிவேல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். எந்த விளம்பரமும் கிடையாது. கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கூட்டம் எங்கேயுமே கூடலை. அது பூரா ஓட்டாமல் இருந்துச்சா? கிடையாது. அதுதான் இது. இருவரும் சினிமா நடிகர்கள். செய்ய முடிந்ததை தான் நான் கோரிக்கையை நாங்கள் சொல்லுவோம், செய்ய முடியாத எதையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எல்லாருமே சொல்கிற வார்த்தைகள் தான் இது. எப்படி செய்ய போகிறோம் என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் செய்யணும். நீங்கள் அருமை சகோதரர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா இல்லையா? வடிவேல் திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு மரம் காடு கரை அவ்வளவுலையும் கூட்டம் இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்டம் வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை, தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்க இருக்கிறோம். அதை துவங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு தான் பார்த்தீங்க, இல்லை நேற்று தினம் பார்த்தீங்க, மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த் தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும் அவசியம் அப்படின்னு யார் சொல்கிறா? யார் வாக்கு பாதிக்காமல் இருக்கும், யார் வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்போ நீங்கள் பொறுத்து பாருங்க. கோச்சிக்க மாட்டீங்களா? முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா பெங்களூரில் விடுதலை ஆனப்போ சென்னைக்கு வர்றப்ப விடிய கூட்டம், என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன். அதனால் எல்லாமே இப்போ இந்த தேர்தல் வரும்போது முதலமைச்சரை பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை, அந்த வேலையை நாங்கள் செய்யணும். கொள்கை பிடிப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அவங்க கட்சியினுடைய இது என்ன, கொள்கை என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு முறை கூட்டம், அது கொண்டு ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லைன்னுவாங்க. அது மாதிரி அவர் எதுவும் மேடையில் பேசுன்றதுக்காண்டி சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்காரு. மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே அரசியலுக்கு இன்றைக்கி தேவையில்லாமல் அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். அரசியலை பற்றி அவருக்கு என்ன தேவை, கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா? முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிக்க சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதை விட்டு அவர் சொல்கிறாரு என்ன அர்த்தம்?
அவ்வளவு கூட்டத்தில் திமுக தொடர்ந்து வந்து அவர் வந்து திமுக வந்து மக்கள் விரும்பல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. திமுகவை திட்டினாதான் திமுக குறை சொன்னாதான் வளர முடியுன்றது அனைத்து கட்சியும் தெரியும். அனைத்து கட்சியும் அதை செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மற்ற மாநிலங்களுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் 12 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12வது விழுக்காடு, 12 விழுக்காடு சிங்கிள் டிஜிட்டில் இருந்தோம், 0.7 இருந்தோம். 0.7 இருந்து இன்னைக்கு வந்து 12 விழுக்காடு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம்னா அது நம்ம கொடுத்த குறிப்பு கிடையாது, யாரும் மத்திய அரசு கொடுத்த குறிப்பு. மத்திய அரசினுடைய இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 12 விழுக்காடு நம்ம இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம்னா சாதாரண பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கணும். பெண்கள் இன்னைக்கு 41% பெண்கள் வந்து இன்னைக்கு பணிக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் போகிறாங்க, பணிகளுக்கு போகிறாங்க, அவங்க பணிகள் செய்திருக்காங்க. வடநாட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் பல இந்தியாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போனது உண்டு, இந்தியாவில் வந்து சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளுக்கு சென்று வேலைவாய்ப்பை தேடி போனது உண்டு. ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் சீட்டி ஆகிடுச்சு. ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ஈர்ப்புகளை மாண்பு தமிழக முதல்வர் தன் தேர்தல் கால வாரத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பல விதமான செல்வந்தர்களை பல விதமான தொழிலதிபர்கள்லாம் ஈர்க்கப்பட்டு முதலீடுகள்லாம் இங்கே கொண்டாந்துருக்கிறோம். இப்போ கூட இன்னைக்கு சென்னை சுற்றி இருக்கின்ற பகுதியில், அது குறிப்பாக நம்முடைய புறநகர் பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பொட்டல் காடாக இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிற்சாலைகள், கார் தொழிற்சாலைகள் எதுவுமே ஒன்று, அது மாதிரி செல்ஃபோன் தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலை. இவ்வளோ காரணம் யார்? அன்றைய தினம் நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் மாறன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அந்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இன்னைக்கு உள்ளே கொண்டாந்து விட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மாண்புமிகு தமிழகம் நிறைவேற்றி அனைத்து தொழிற்சாலை ஒரு முன்னு சொல்ல போனால் திருமதி ஜெயலலிதா அவர் முதலமைச்சர் வந்து வேல்ஸ் வேகன் கம்பெனிக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. தமிழ்நாட்டுக்கு அவர் விரும்பினாங்க. ப்ளசண்டான மாநிலம் இந்தியா, உலகத்தில் எதிரானாக இந்தியா, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வரணும் எல்லாருடைய தொழிலதிபர்களும் இங்கே வரணும்னு விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் வேல்ஸ்வேகன் ஜெர்மன் கம்பெனி ஒரு மற்ற பேனாவோ பென்சிலோ தயாரிக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகள் தான் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஆனால் ஜெர்மன் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் திருப்பி பெண்ணில் இருக்க நிப்பு கூட திருப்பி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தரமாக இருக்கும். அப்படியே ஜெர்மன் கம்பெனியாக இருக்கக்கூடாது வேல்ஸ்வேகன். அந்த வேல்ஸ்வேகன் இங்கே வந்து இப்போ அவங்களை யாரும் வரவேற்கல. அன்னைக்கு சிஎம் ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தவங்க, ஆனால் வரவேற்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தார் ஆந்திராவில், உடனே அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். நமக்கு வர வேண்டிய கம்பெனி தொழிற்சாலை அங்கே போயிடுச்சு. ஆனால் கலைஞர் அவருக்கு போய் என்னென்ன தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தது. இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்னென்ன தொழிற்சாலைகள் நீங்கள் கொண்டாந்துருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் பார்த்தது தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்தின போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஆசிய ஜோதியை இந்திய பிரதமராய் இருட்ட மலைக்குமாய் இருந்த ஜவஹர்லால் நேரு அரசியல் பண்ணோம். தலையெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் கடுவஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜி ஏற்று அரசியல் பண்ணோம். எம்ஜிஆர் தொப்பி அமைச்சு வச்ச ஒன்மேன் ஷோனாங்க, அவர் ஏற்று அரசியல் பண்ணோம். டெரர் பீஸ்னாங்க ஜெயலலிதா, அந்த மாதிரி ஏற்று அரசியல் பண்ணோம். எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு வந்துருக்கோம். இது பணங்காட்டு நெறி, இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக, இன்னும் சொல்லணும் அமைப்பு ரீதியாக இருக்கின்ற இயக்கம். மிசா காலகட்டத்தில் கொடுத்த கொடுமைகளாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சேபனாக நின்றுது. அதே மாதிரி தான் இப்போ எப்படியா போட்ட அசைவுக்கும் திமுக பணங்காட்டு நெறிக்கெல்லாம் அஞ்சாது. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் இது ஃபேஸ் பண்ணோம், நேர்கொள்ளும். யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வைக்கணும்னா யாரை சொல்லணும்னா திமுகவை சொன்னால் தான் அவங்களுக்கு கதை வரும். ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம், மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் சுட்டி காட்ட முடியுமே தவிர சாதாரண ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் உடனே சொல்லுவேன் நான் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. வீழ்த்த முடியுமா? ரோட்டிலேருந்து இது பண்ண முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரம்பரியமானது. அண்ணாவுடைய காலத்திலிருந்து, தலைவர் கலைஞருடைய காலத்திலிருந்து, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்திலிருந்து அத்தனையும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவருடைய உயர்வுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே என்னவென்று சொன்னால், எவரெல்லாம் அமுங்கி இருக்கின்றார்களோ, எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயர்வு வர வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. வேணுமென்றால் மாநிலம் முழுவதும் உள்ளவர்களெல்லாம் வர சொல்லி சினிமாவில் நடிப்பவர்கள் கூட்டத்தை நடத்தலாமே தவிர எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது. அந்த வகையில் வெல்வோம். 2024 தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர்
மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். யாராவது நடிகர் தூத்துக்குடிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டம்? எப்படி கூட்டம் இருக்குமா? இருபதா? அதுதான் இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ தான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன். இதுக்கு முன்னால எங்கே போனார்? அவர் சம்பாதிச்ச பணத்தில் எங்கே வச்சிருக்காரு? என்ன அப்பமா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர் உதாரணத்துக்கு சொல்கிறாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க? ஒரு இதை சொல்லுங்க. ஏன் பத்திரிக்கையாளர் எல்லாம் ஏதாவது சொல்லுங்களா என்னன்ட்டு? 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க.